சத்குருநாதா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பவித்திரமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். நம்மளுடைய காசி யாத்திரையை நாங்கள் இந்த புனிதமான ராமேஸ்வர புண்ணிய க்ஷேத்திரத்திலேருந்து தாங்க நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப ஒரு அற்புதமான கீர்த்தி வாய்ந்த ஒரு திருநாள் அதுவுமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதாவது மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்றைய தினத்தில் தான் நாங்கள் இங்கே வந்து இந்த காசி யாத்திரைக்கு போகிறதுக்கான சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணுறதுக்கான ஒரு கிருபையை குருநாதர் தந்தார். இப்போ நம்ம இந்த அதாவது இந்த காசி யாத்திரையில் ஏன் ராமேஸ்வரம் வரணும், ராமேஸ்வரத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லப்படுது, இதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் லைட்டாக நம்ம அனுபவிப்போம். ஒரு பக்கம் நீங்கள் ராமேஸ்வரத்தினுடைய விசேஷமான இந்த பவித்திரமான இடங்களை தரிசனம் பண்ணுங்க, மறுபக்கம் காதால அடியன் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி குருநாதனுடைய தெய்வத்தினுடைய அருளானதை பெறுங்கங்கிறத சொல்லிக்கிறேன். பொதுவாக இந்த காசி யாத்திரை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வடக்க இருக்கிறவங்களாம் தெற்க வரணும், தெற்க இருக்கிறவங்களாம் வடக்க போகணுன்ற ஒரு விதியை சுவாமியை உருவாக்கி வச்சுருக்கார். இப்போ இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியார் அப்படின்னா ராமனுடைய நாதன், ராமன் இருக்கார் இல்லையா, அயோத்தியாவை ஆண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு யார் நாதன் அப்படின்னா பரமேஸ்வரனே நாதன். ஆகையினால ராமநாத சுவாமியாக இந்த இடத்துல வந்து சுவாமி எழுந்தருளி இருக்காராம். ரொம்ப அற்புதமான விசேஷமான கீர்த்தி வாய்ந்ததான பவித்திரமான இடம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக காசி யாத்திரை அப்படின்னாலே ராமேஸ்வரம் வரணும், ராமேஸ்வரத்தில் காசி யாத்திரைக்கான ஒரு சங்கல்பம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. இங்கே சங்கல்பம் பண்ணக்கூடிய பெரியோர்கள், அதாவது இந்த வேதம் படித்தவாலாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அந்த ஐயர் எல்லாம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்கள இடத்துல நாங்கள் காசி யாத்திரை போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலே அவங்க அதற்கான சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மேற்கொண்டு அவங்களுடைய தட்சணையும் கேட்பாங்கங்கிறது அடியனுடைய ஒரு விஷயம். ஸோ அடியேனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்டிட் மூலமாக தான், ஒரு வாத்தியார் மூலமாகத்தான் அதற்கான சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக பாபாவுடைய அருளால் செய்து 3 லிங்கங்களை பிடிக்க சொல்லுவாங்க. அதில் 2 லிங்கங்களை வந்து இந்த அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தில் கரைக்கணும். இது தீர்த்தம்னா கடற்கரைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த தீர்த்தத்தினுடைய இந்த கடற்கரைக்குன்னு ஒரு திருநாமம் இருக்கான், அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த திருநாமம். ஸோ அந்த தீர்த்தத்தில் 2 லிங்கத்தை கரைக்கணும். ஒரு லிங்கத்தை மட்டும் நம்ம ஒரு பயபத்திரமாக லிங்காக்காரமான சுவாமியே அந்த ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பாவத்தில் அதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கொள்ளணுங்கிறது சுவாமியுடைய அருள். இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த இப்போ இங்கே தான் நிறைய வாத்தியார்கள், அதாவது ஐயர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டு தான் இந்த திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பெரியோர்களோட நினைவாக பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த யாத்ரீகர்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ நீங்கள் அவசியம் இந்த காசி யாத்திரைக்கு இந்த ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே அக்னி தீர்த்தத்திலேயே அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கான காரியங்களை வந்து நீங்கள் ரொம்ப அற்புதமாக பார்த்து கொள்ளலாம்ங்கிறதையும் அடியேன் சொல்லிக்கிறேன். முதல்ல நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐயரையோ பண்டிட்டையோ நீங்கள் பார்த்துட்டு அவர்கள்ட்ட இந்த விவரம் எல்லாம் சொல்லணும். காசி யாத்திரை நாங்கள் போகிறோம்னு சொன்னால் இந்த தீர்த்தத்தில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் ஆடிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கள் வந்து என்ன சொல்வார்கள் அப்படின்னா, அவங்க வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி முடித்து ஒரு லிங்காக்காரமான சொரூபத்தை மட்டும் நீங்கள் அழகாக எடுத்துக்கணும். எடுத்துக்கொண்டு கையில் ஒரு டப்பா வாங்கிக்கணும். எதுக்குப்பா அந்த டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே 22 கிணற்றினுடைய தீர்த்தம் எடுத்துக்கணுமா.
இந்த ராமேஸ்வரத்தில் ரொம்ப விசேஷம் இந்த அக்னி தீர்த்தம். அது மட்டும் இல்லை, ராமநாத சுவாமிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை சுற்றி நிறைய தீர்த்த கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு தீர்த்த கட்டங்கள்லையும் தீர்த்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இங்கே மண் எடுத்துக்க சொன்னப்பா, ஓகே, தீர்த்தம் எதுக்குப்பா நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர விஷயத்துக்கு இங்கிருந்து எடுக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, மணலால் பிடிக்கப்பட்ட லிங்கம், அந்த லிங்கத்தை நீங்கள் தான் பிடிக்கிறீங்க. அந்த லிங்காகாரமான சொரூபத்தை நேராக வடக்க இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கரைக்கணும். அப்புறம் இப்போ பூஜை பண்ணி அடின்னு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அந்த பூஜை பண்ணி 2 லிங்கத்தை இந்த இதில் அடியன் கரைக்கிறேன். ஒரு லிங்கத்தை மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஸோ அந்த டப்பாவில் புகுத்தப்பட்ட அந்த லிங்காக்காரமான சொரூபமான சுவாமியை தான் நம்ம திரிவேணி சங்கமத்தில் கரைக்கணும். ஒன்று, இப்போ 22 தீர்த்த கட்டங்களில் நம்ம தீர்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்னோன்னே அது என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் காசி விஸ்வநாதனுக்கு நம்ம கைகள்னாலேயே அபிஷேகம் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய மணலை எடுத்துக்கொண்டு தீர்த்தம், அதாவது லிங்காக்காரமாக பிடிக்கப்பட்ட சுவாமியை அதை திரிவேணி சங்கமத்தில் கரைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு நேராக காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறது தான் அடிப்படையான ஒரு முறை அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறத சொல்லிக்கிறேன். முதல்ல ராமேஸ்வரம் வரணும், இங்கே இருக்கக்கூடிய பண்டிட்டையோ ஐயரையோ பார்த்து விஷயத்தை சொல்லணும். அவங்க சொல்கிற பிரகாரம் நம்ம அந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பா, ஒரு பாத்திரம் வாங்கி கொண்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே போய் 22 தீர்த்தங்களில் நீராடி அந்த தீர்த்தங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறமா வஸ்திரம் எல்லாம் மாற்றிக்கொண்டு இந்த தீர்த்தத்தையும் லிங்காக்காரமான சுரூபமான பரமேஸ்வரனும் எடுத்துக்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய தாயாரான நம்மளுடைய தகப்பன் சுவாமியான ராமநாத சுவாமியையும் தாயாரையும் நல்லபடியாக தரிசிக்கணுங்கிறது விஷயம். நாங்கள் இப்போ எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளுக்குள்ளேயே வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்கான இடமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளேயே தீர்த்தம் ஆடிட்டு எங்கடா ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறது அப்படின்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். உள்ளுக்குள்ளேயே அழகாக வஸ்திரமெல்லாம் மாற்றுறதுக்கு லேடிஸ்க்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் அழகாக அங்கே போய் நீங்கள் மாற்றிக்கொள்ளலான்ங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி தான் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு உள்ளுக்குள்ளே போய் சுவாமியை ரொம்ப அற்புதமான முறையில், ஏன்னா காசி யாத்திரை போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது குருவுடைய அருளால் அடியன் சுவாமியோட அருளால் நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ அதில் முதல் படி தான் இந்த ராமேஸ்வர யாத்திரை. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த காசி யாத்திரையில் நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் வீடியோலாம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி தாயாருடைய சந்நிதி, அடுத்து ராமநாத சுவாமியினுடைய சந்நிதி. உள்ளுக்குள்ளெல்லாம் மொபைல் அலோடு இல்லை. இதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த பாதை ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகான தூண்கள் எல்லாம் இருக்குது உள்ளடங்கி அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த வாசல் வழியாக நம்ம தாராளமாக வெளியில் போகலாம். ரொம்ப அற்புதமான முறையில் இப்போ நம்ம இங்கிருந்தபடி தீர்த்தம் எடுத்துக்கிறோம், இங்கிருந்தபடி லிங்காக்காரமாக பிடிச்ச மணல் எடுத்துக்கிறோம். இப்போ வடக்கிலேருந்து ஏகப்பட்ட பேர் இங்கே வருவாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அவங்களும் அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும். போக போக உங்களுக்கு சொல்கிற விஷயத்த. ஸோ காசிக்கு போயிட்டு தீர்த்தமெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு 50 ரூபா கட்டணம் கட்டணுன்னா அங்கே இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தை, இங்கிருந்து எடுத்து போகக்கூடிய தீர்த்தத்தை நம்ம கைகள்னாலேயே காசியில் விஸ்வநாதருக்கு பண்ணலாம், நம்ம கைகள்னாலேயே. ஆனால் அங்கிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய தீர்த்தத்தை இங்கே நம்ம ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்த காசி தீர்த்தத்தை கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த தீர்த்தம் நிரம்பினதுக்கப்புறம் கொண்டு போய் ராமநாத சுவாமிக்கு எல்லாருடைய தீர்த்தத்தையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த காட்சி எல்லாத்தையும் அடியேன் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே இங்கே கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் விற்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது கோடி தீர்த்தம். வெறும் 20 ரூபா தான் அந்த கோடி தீர்த்தம். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா கொடுத்து கோடி தீர்த்தத்தை வாங்கிக்கிங்க. வீட்டில் ஞாபகார்த்தமாக வைத்து கொள்ளலான்ங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே ராமர் பாதத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, ரயில் நிலையத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அப்புறம் வில்லுண்டி தீர்த்தத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதுக்கான தகவல் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே சாமி எல்லா தரிசனம்லாம் பண்ணிவிட்டு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடித்து கொண்டு இப்போ நாங்கள் அழகாக
வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா மெயின் பாதை ஒன்று, மெயின் கோபுரம் இருக்கும். அந்த மெயின் கோபுரம் எதிர்க்காப்பில் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு திரும்பவும் கடற்கரைக்கு போனோம். அந்த சைடில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கமும் ஹோட்டல்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான விஷயமான ராமேஸ்வரம் ஒரு தனி தீவாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம்னா இது தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை வடக்க இருக்கோமான்ற சந்தேகமே வந்துடும். ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க நிறையா பீப்புள்ஸ் வந்து வடக்குலேருந்து வரக்கூடிய அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பக்தர்கள்னால் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இங்கே நிறைய மடாலயங்கள்லாம் உண்டு. அதாவது நமக்கு எப்படி திருப்பனந்தாள் மடம், ஸோ நிறைய மடங்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து இருந்தாலும் வடக்குலேருந்து இங்கே இடம் வாங்கி நிறைய பேர் மடமெல்லாம் கட்டியிருக்காங்க. குஜராத்தை சேர்ந்த மகாராஜ் ஒரு குருநாதர் மேலே நிறையா மண்டபங்கள்லாம் கட்டி அன்னதானம் பண்ணுறது, அவங்க குஜராத்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் தங்கிறதுக்கான இடம், அப்புறம் மராட்டி தேசத்துலேருந்து வரக்கூடிய தங்கிறதுக்கான இடம், இது மாதிரி நிறையா பவனங்கள், அதாவது வாடான்னு சொல்லுவாங்க, ஒரு வீடு மாதிரி நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா, இந்த தெருவில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த கோபுரத்துக்கு எதிர்ப்புறமான ஒரு தெரு. ஸோ இது சந்நிதி தெரு. ஸோ இந்த தெருவில் அப்படியே ஆப்போசிட்டாக போனோம்னா பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு உஜ்ஜயினி மாகாளின்னு சொல்லி ஒரு அம்பாளுடைய ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பின்புறம் தான் அக்னி தீர்த்தமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 19 நூற்றாண்டு வரை ஆலயத்தை தரிசித்து புண்ணிய தீர்த்தங்களை நீராடி தங்களது முன்னோர்களுக்கு சிராதம் செய்பவர்களுக்கு பாவங்கள் அகன்று புண்ணியம் ஏற்படுகிறது என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அவசியம் காசி யாத்திரைக்கு போகக்கூடிய ஒத்தொத்தரும் இங்கே கட்டாயம் வரணும். அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன், ராமேஸ்வரமே யாரும் வரதில்லை, இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் யாரும் பண்ணுறதில்ல, நான் காசி யாத்திரை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. இது காசி மடம், இது திருப்பனந்தாள் மடம் சொல்ல முடியும், அந்த மாதிரி மடம். ஸோ அதனால் காசி யாத்திரை அப்படின்னு நீங்கள் போகணுன்னாலே அதுக்கு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. பெரியோர்களை கேட்டால் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வயசானவங்க அதிக பேர் தான் காசி யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கே விஷயம் தெரிய மாட்டேங்குது. கூட்டுட்டு போகக்கூடிய ட்ராவல்ஸ் ஏஜெண்டோ இல்லை யார் கூட்டு போகிறாங்களோ அவங்க கூட சரியாக சொல்கிறதில்ல. நேர்மையாக சரியாக பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வழக்கம் தெரிஞ்சிருக்கு, அவங்க வழிகாட்டி இதெல்லாம் முடித்து கொண்டு தான் காசி யாத்திரை போகிறது வழக்கம். ஆகையினால் நீங்கள் காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இங்கே ராமேஸ்வரம் வரணும், இங்கே தீர்த்தம் ஆடணும், சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும், லிங்காக்காரமான ஒரு மணல் திண்டை வந்து நம்ம எடுத்துக்கணும், அது திரிவேணி சங்கமத்தில் கரைக்க, அப்புறம் 22 தீர்த்தங்களும் எடுத்துக்கணும், அக்னி தீர்த்தம் மொத்தம் எல்லா தீர்த்தங்கட்டு ஒரு அழகான டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கணுன்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே சுவாமியையும் தாயாரையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரத்தை சுற்றி நம்ம நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா எல்லாமே ராமச்சந்திரமூர்த்தி சம்பந்தமான இடங்கள் நிறைய இங்கே இருக்குது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவர் எங்கே வந்தார், எங்கே அமர்ந்தார், எங்கே அமர்ந்து கொண்டு இது பின்னாடி பார்க்குறீங்களா, ஏதோ உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோயில், எங்கே அமர்ந்து கொண்டு இலங்கையை பார்த்தார், எங்கிருந்தபடி ஆஞ்சநேய சுவாமி கிளம்புனார், எங்கிருந்தபடி கண்டேன் சீதையின்னு ஓடி வந்து சொன்னார், இது போன்ற எல்லா இடங்களும் இங்கே இருக்குது. எந்த இடத்துல ராவணனுடைய தம்பியான விபீஷணன் அவருக்கு வந்து சுவாமி வந்து மகுடஞ்சுட்டி இலங்கைக்கு ராஜாவாக ஆக்கினார். ஸோ அந்த இடமெல்லாம் இந்த ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. அது தனுஷ்கோடி போகிற பாதையில் இருக்குது. இங்கே சங்கர மடம்னு கூட இருக்குது. சங்கர மடம் வந்து இல்லாத சேத்திரமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு உயர்ந்ததான சேத்திரங்கள் உண்டோ அத்தனை சேத்திரங்கள்லையும் சங்கர மடம்ங்கிறது இருக்குது. இதான் உஜ்ஜயினி மாகாளி அம்மனுடைய ஒரு அற்புதமான கோவில். இது எல்லை தெய்வம், இந்த ராமேஸ்வரத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக சொல்லப்படுது அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆலயத்திற்கு பின்புறம் தான் நம்மளுடைய அக்னி தீர்த்தம் இருக்குது, அதாவது கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து போட்டிங் கூட இருக்குது. இக்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அக்கறைக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் அக்கறைக்கு போகாது, அப்படியே உடனே யூட்டர்ன் எடுத்து திருப்பி வந்துடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து படகு சவாரி போனோம். அந்த அற்புதமான ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். விடிய கார்த்தாலேருந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 11 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளவு கூட்டம் இருந்தது, அவ்வளவு கூட்டமும் எங்கே போணுச்சுன்னு தெரியாது.
ஏன்னா அவ்வளவா கூட்டமே இருக்காது. இந்த இடத்துல வந்து பக்தர்கள் எல்லாரும் தன் கைகளால் இந்த அக்னி தீர்த்தத்தை பிடித்து இந்த லிங்காக்காரமான சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். ஸோ நிறைய பேர் காலையில் நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் அபிஷேகம் பண்ணாங்க. இங்கே நிறைய பசுமாடுகள்லாம் உண்டு. இங்கே பசுமாடுகளுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம், அவுத்துக்கீரை கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி அந்த கோமாதாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது மகா புண்ணியங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த சேத்திரத்தில் தான் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சேத்திரங்கள் போனாலும் ஏதோ ஒரு தான தர்மங்களை பண்ணுறது அப்படின்றது மகா புண்ணியம். அது வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு உயர்ந்ததான அருட்பெரும் செல்வத்தை கொடுக்குங்கிறது சத்தியம். ஆகையினால எங்களுடைய இந்த யாத்திரையில் நாங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோங்கிறத ஒரு மேலோட்டமாக இந்த சேத்திரத்தை பற்றி புராதனமான கதைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அது நிறையா இருக்குது. சீதா மாதாவே இந்த இடத்துல பரமேஸ்வரனை அழகா மணலால் பிடித்து கொண்டு பூஜித்ததுனால ராமநாத சுவாமியாக மாறப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு ஒரு விசேஷமான இடம். இப்போ நாங்கள் வந்து போட்டிங் போகிறோம். இந்த போட்டிங் வந்து ஒரு 100 ரூபா தான். ஸோ அவசியம் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா அவசியம் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகிறது. ஒவ்வொரு சேத்திரத்தினுடைய அந்த லீலையையோ, அதாவது அந்த சேத்திரத்தினுடைய மகத்துவத்தையோ அதை முழுமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆடியோ பதிவு போட்டால் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம போகிற இப்போ அதாவது இப்போ இந்த 2026 இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த சேத்திரத்துக்கு போகிறோம்னா நான் இப்போ எங்கெல்லாம் போகலாம், இங்கே என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம மெயினாக கொடுக்கணும்னு நான் என்றேன். ஏன் அப்படின்னா இப்போ ராமேஸ்வரத்தை பற்றி கதையை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதை எடுத்து சொல்லணுன்னா நீங்கள் வீடியோவை மட்டும் பார்ப்பீங்க, ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கதையாக இருக்கும், அந்த புராதனமான கதைகளாக இருக்கும். இந்த இடத்துக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதனால் நமக்கு இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஒரு சேத்திரத்துக்கு போனால் இந்த சேத்திரத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், அனுபவிக்கலாம்ங்கிறது சொல்லணுன்றது அடியனுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு மகத்துவம் விளங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து ஒரு கூகுளில் ராமேஸ்வர யாத்திரை அல்லது ராமநாத சுவாமி ஆலய வரலாறு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே தாராளமாக வந்துடும். நீங்கள் அதை படித்து அறிந்து கொள்ளலாம். நிறைய புக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. புக்ஸ் படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நூலை படித்து கொண்டு அந்த சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணரலாம். ஏன்னா ஒரு சேத்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியானது இல்லை. அது ரொம்ப ஒரு அழகுற இருக்கக்கூடிய விசேஷமான விஷயங்கள். ஆகையினால் இப்போ நாங்கள் வந்து போட்டிங்கில் அமர்ந்து கொண்டு இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய அந்த தூரத்தை வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிருப்போம். இந்த போட்டிங்கில் ஒரு 2-3 கிலோமீட்டர்கள் வந்து நாங்கள் பயணப்பட்டோம். ஸோ பயணப்பட்ட அந்த ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களாம் அவசியம் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த போட்டிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் வந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா உங்களுடைய இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடித்து கொண்டு எல்லாமே பயபத்திரமாக ரூமில் போய் அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த போட்டிங்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இங்கிருந்தபடி நல்லபடியாக பாருங்கள். அந்த ராமநாத சுவாமியினுடைய அந்த ஆலயத்தினுடைய அழகு, அக்னி தீர்த்தத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸினுடைய ஒரு அழகு, இது எல்லாம் வந்து பார்க்க ஒரு அழகு அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷய பிரகாரம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஐயருங்கள் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அதெல்லாம் எந்த பயமும் வேண்டாங்கிறத சொல்லிக்கிறேன். இங்கே அக்னி தீர்த்த கரையிலேயே நிறைய ஐயருங்கள்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு திதி கொடுக்கணுன்னாலும் திதி கொடுக்கலாம். காசி யாத்திரைக்கான சடங்குகள் சம்பிரதாயம் சங்கல்பம் பண்ணணுன்னாலும் சங்கல்பம் பண்ணிக்கலாம். அவங்களே தீர்த்தம் ஆடுறதுக்கான வழியை காட்டுவாங்க. அவங்களே 22 கிணத்துலையும் தீர்த்தம் ஆடுறதுக்கான வழியையும் காட்டுவாங்க. இங்கே நிறைய பேர் வந்து தீர்த்தம் ஆடணுமான்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயின்ட்டுருக்கோம்? தனுஷ்கோடியை நோக்கி போயின்ட்டுருக்கோம். இப்போ இந்த தனுஷ்கோடியில் போகிற வழியில் ஒரு முக்கியமான ஆலயத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். அது என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜடாதீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய ஒரு ஆலயம். அந்த இடத்தினுடைய விசேஷம் வந்து ரொம்ப புராதனமானது. அந்த இடத்துல வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த திருவடி பட்ட இடம் அது.
ஜடா தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உள்ளடங்கி இருக்கிறதுனால ஆட்டோக்காரங்களோ இல்லை டாக்ஸிக்காரங்களோ உள்ளே யாரும் போகிறதில்ல. நாங்கள் சொந்தமாக ஒரு காரை எடுத்துகிட்டு போனோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால் நாங்கள் உள்ளே பூந்துட்டோம். இப்போ டேனிங் பண்ணுவோம் பாருங்கள், பண்ணுறோம் பாருங்கள். என்ன போட்டிருக்கோம், ஜடாதீர்த்தம் சிவன் கோயில் போட்டிருக்கா. இது தனுஷ்கோடி போகிற பாதையில் உள்ளடங்கி இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ராவாங்க. விஷயம் தெரியாதவங்க நேராக தனுஷ்கோடிக்கு விடுவாங்க. ஏன்னா ரோடு இங்கே சரிவர நல்லா இருக்காது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த ரோடு கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 800 மீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக மணலாக இருக்கும், கடற்கரை மணல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கிருந்தபடி நீங்கள் நடந்து தான் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகணும், சரிங்களா? ரொம்ப விசேஷமான இடம். போகிற பாதையில் நிறையா இருந்தது. இப்போ நாங்கள் இறங்கிட்டோம். இங்கிருந்தபடி தெரிது பாருங்கள், தூரத்தில் ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ அந்த ஆலயத்தினுடைய ஒரு விசேஷத்தை இப்போ நம்ம பார்ப்போமா? ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராவண வதம், இந்த மாதிரி நிறைய வதங்கள், நிறைய அந்த போரெல்லாம் முடிஞ்சு சுவாமி வதம் செஞ்சார் இல்லையா, யார்? ராமர். அப்போ அவருடைய கைகள் எல்லாம் நிறைய ரத்தம் இருந்துதான். ஸோ இந்த இடத்துக்கு இந்த சிவாலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் தன் கைகளை அலம்பிக் கொண்டாராம். தன் கைகளை அலம்புனதுக்கு அப்புறம் இங்கிருந்தபடி தான் சீதா மாதா, ராமச்சந்திரமூர்த்தி, ஆஞ்சநேய சுவாமி, சுக்ரீவன் எல்லாரும் கிளம்பி அந்த கடற்கரைக்கு போய் அழகா லிங்காக்காரமான சொரூபத்தை பிடித்து பூஜை பண்ணதா சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான லீலை நடந்த இடம் இங்கே தான். ராமச்சந்திரமூர்த்தி தன் கைகளை அலம்பின ஒரு இடம். ஏன்னா அவர் கைகள்லாம் இரத்தக்கரைகளாக இருந்து தான். ஸோ இந்த இடத்துல தான் ஜடா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்த கட்டத்தில் தான் சுவாமி தன் கைகளை அடம்பினாராம். ஸோ அவருடைய திருவடி, ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடி, சீதா மாதாவினுடைய திருவடி. இந்த ஆலயம் ராமேஸ்வரத்தினுடைய அந்த தேவஸ்தானத்துக்கே உண்டான ஒரு ஆலயம். அந்த தேவஸ்தானம் தான் இந்த ஒரு கோவிலையும் பார்த்து கொள்கிறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், ஜடாயு தீர்த்த சிவன் திருக்கோவில், ராமநாத சுவாமி திருக்கோவில். அது சம்பந்தப்பட்ட இதில் ஒரு கோவில். இது பாருங்கள், யாராவது இருக்காங்களா பார்த்தீங்களா? காக்கா ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன், விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ளே வருவாங்க, விஷயம் தெரியாதவங்க நேராக அப்படியே தனுஷ்கோடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிவன் பெருமானுடைய ஒரு அழகான ஒரு அற்புதமான கோவில் இது தான். இங்கே எந்த கரண்ட் வசதியும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு வயசான ஐயா இருந்தார். நாங்கள் போனோம், அவர் தான் இந்த விஷயத்த சொன்னார். ராமச்சந்திரமூர்த்தி இங்கே வந்தார். இங்கே இரத்தக்கரைகளை இங்கே கிளம்பி கொண்டு தான் அதுக்கப்புறமா தான் அந்த கடற்கரைக்கு போய் சீதா மாதா அந்த லிங்காக்காரமான மூர்த்தியை பிடிச்சி அப்படிப்பட்ட ஒரு லீலை நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தீர்த்த கட்டம் தான். இந்த தீர்த்த கட்டத்தில் தான் சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி தன் கை கால்கள் எல்லாம் அலம்பிக் கொண்டதாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியோர் இதை தான் சொல்லியிருக்கார். அவர் யாரோ இல்லை, அவர் இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பூஜிக்கக்கூடிய ஒரு பெரியவர். ரொம்ப அற்புதமான தரிசனம். எங்களுக்கு என்ன சொல்கிறதில்ல, இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த கட்டத்துலேருந்து எங்களுக்கு தீர்த்தமும் அந்த ஐயா தான் கொடுத்தாரு. இங்கே தான் படுத்திருந்தார். எங்களை பார்த்தோன்னே அந்த பெரியவர் எழுந்து கொண்டார். நாங்கள் எல்லாம் நல்லபடியாக சுவாமியை தரிசனம் பண்ணோம். கண பிரகதீஸ்வரர், சக்தி கணபதி, கண பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரன். ஸோ எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. மகா கணபதியினுடைய ஒரு அற்புத சன்னிதானம் இருக்குது. முருகப்பெருமானுக்கும் ஒரு அற்புதமான சன்னிதானம் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஈஸ்வரன் இருக்கார், ஜடா சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பெரியோர் தான் எங்களுக்கு தீர்த்தம் அந்த பிரசாதம்லாம் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால். தீர்த்தத்தை கொஞ்சம் நாங்கள் டப்பாலையும் வாங்கி கொண்டோம். இப்போ நம்ம அந்த தீர்த்த கட்டத்துக்கு போவோமா? இப்போ அந்த தீர்த்த கட்டத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க. சுற்றி பார்த்திங்கன்னா மணல். ஆனால் அந்த தீர்த்தம் மட்டும் அவ்வளோ சுவையாக இருந்தது. தண்ணி அதுலேருந்து எடுத்து குடித்து பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த தீர்த்தம். ஸோ நீங்கள் அவசியம் இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வரணும். ராமேஸ்வரம் வந்தால் நீங்கள் அவசியம் இங்கே வரணும். சுவாமியினுடைய தாயினுடைய அந்த தாயாருடைய அந்த திருவடி, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி, ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடி, லக்ஷ்மணாழ்வாருடைய ஒரு திருவடி, சுக்ரீவன் அவர்களுடைய ஒரு திருவடி. ஸோ எல்லாருடைய திருவடியும் பட்ட ஒரு புனிதமான பாவனமான இடம்.
ஜடா தீர்த்த சிவன் கோவில் இந்த இடத்துக்கு பேர். இது இப்போ நிறைய சின்ன சின்ன கிணறு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிணற்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ சுவையாக இருந்தது. எப்படி இப்படிலாம் அப்படின்னு பார்த்தா இதுதான் தெய்வத்துடைய கிருப்பை அப்படின்றத வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த தீர்த்த கிணற்றுலேருந்தும் நாங்கள் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப அற்புதமான முறையில் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பரம கிருப்பையை எல்லாம் வல்ல சத்குருநாதர் நாங்கள் காசி யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொடுத்தார். காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இந்த ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் தரிசிக்கும்படியாக குருநாதர் பரம அனுகிரகம் பண்ணார். இது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துவிட்டு நேராக தனுஷ்கோடியை நோக்கி பயணப்பட்டோம். தனுஷ்கோடி போகிற வழியிலேயே அந்த தனுஷ்கோடியினுடைய அந்த வரலாறு, இந்த தனுஷ்கோடின்றது முன்னொரு காலத்தில் எவ்வளோ ஒரு பிரதானியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது. அப்புறம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான புயலால் இந்த இடம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இப்போ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்காக, அதாவது ஒரு மனுஷன் வாழக்கூடிய இடமாக இது இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சதுனால இங்கே வந்து சாயங்காலம் 5 மணிக்கு மேலே எந்த வண்டியும் அலோடு இல்லை. ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு மேலே உள்ள எந்த வண்டியும் அலோடு இல்லை. எல்லாரும் வெளியில் போயிடணும். இங்கே வந்து ஒரு காக்கா இருக்கக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா யாரும் இந்த இடத்துல வாழ முடியாது. எந்த கரண்டும் கிடையாது, கம்பம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேசஸ் தான் தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடி தான் அழிந்து போய் சின்ன சின்ன குடிசையாக வைத்து கொண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடமெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிப்பட்ட இடங்கள். அரிச்சல் முனை அப்படின்னு இது ஒரு பெரிய கப்பல் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கடலில் அவ்வளோ ஸ்பீடாக போகும். இது பார்க்குறீங்க இல்லையே இந்த கப்பல், இது வந்து ஒரு ஆர்மியை சார்ந்த கப்பலாம். அதாவது இங்கேருந்து ஒரு 10, 12, 20 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்காவாம். ஸோ ஆகையினால் இங்கேக்கும் அங்கேயும் எந்த வம்பும் வரக்கூடாதுன்றதுக்காக ரோந்து போகுமா இந்த கப்பல். ஸோ அடுத்ததை நாங்கள் அரிச்சல் முனையினுடைய, அதாவது இந்தியாவினுடைய ஒரு எல்லை பகுதி, அதாவது இந்திய பெருங்கடல், அரபிக் பெருங்கடல், ஸோ இது ரெண்டுமே வந்து கலக்கக்கூடிய இடம் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ நமக்கு எல்லாமே ஒரே கடலாக தான் தோன்றுறது. இது இந்திய பெருங்கடல், இது அரபிக்கடல். ஸோ இதெல்லாம் நமக்கு பெயர் வேறு வேறாக இருந்தாலும் தீர்த்தம் ஒன்று தான். இந்த சமுத்திரங்கிறது ஒன்று தான், பகவானால் படைக்கப்பட்டது. ஸோ இது இரண்டுமே இணையக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்தோம். முன்னாடிலாம் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி கீழெல்லாம் இறங்கி போய் அந்த தீர்த்தத்தில் அந்த கல்லை நினைப்போம். ஆனால் இப்போ எதுவுமே அலோடு இல்லை. நிறைய சம்பவங்கள், அசம்பாவிதங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கிறதுனால எதுக்குமே இங்கே விடலை எங்களை. ஸோ ஏன்னா இங்கே போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க, இறங்குறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோங்கிறதுக்காக நிறைய தடைக்கற்கள்லாம் போட்டு உள்ளே யாரும் அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம இந்தியாவினுடைய எல்லை பகுதியான அரிச்சல் முனை கடைசி இடம் இந்த ரோடு தான். இதுக்கப்புறம் ரோடே கிடையாது. இதை தாண்டி ஒரு 10, 12, 20 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஸ்ரீலங்காவே வந்துடும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் அடியனால் முடிஞ்ச சின்ன தகவல், பெரிய புராணத்தெல்லாம் எதுவும் சொல்லலை. நாங்கள் என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர இன்னும் பெரிய அளவிலான ஒரு விஷயத்தெல்லாம் அடியன் கொடுக்கல. ஸோ இதுதான் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சாலே புராணத்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம மொபைலில் டச் பண்ணால் நிறைய வந்துடும். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது இந்தந்த விஷயங்கள், இந்தந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம், இப்படிலாம் நம்ம பண்ணணுங்கிற ஒரு முறையை நம்ம சொல்லிட்டோம்னா அதை கொண்டு நம்ம அடுத்தடுத்த யாத்திரையில் நம்ம பயணிக்கலான்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோலேருந்து நம்ம காசி யாத்திரையினுடைய திரிவேணி சங்கமம் பார்க்க போகிறீங்க, அயோத்தி பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் அடியனுடைய நன்றிகள். சுவாமியுடைய அருளால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பெரிய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து சுவாமியுடைய அந்த அனுகிரகத்தை பெறணுங்கிறது அடியனுடைய ஒரு எண்ணம். ஸோ அவசியம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனோமோ அந்தந்த க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாவற்றையுமே அடியன் வந்து பேசிக்கான விஷயம், இதெல்லாம் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு யாத்திரைக்கு இதெல்லாம் பேசிக்குன்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேசிக்கான நிறைய விஷயங்களை வந்து தகவல்களை அடியன் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாவற்றையும் கேட்டு நீங்கள் அனுபவித்து
எல்லாம் வல்ல சச்சிதானந்த சமர்த்த சத்குருநாதருடைய அந்த அனுகிரகத்தை பெறுங்கங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.